ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டோட பர்த்டே விலாகை தான் பார்க்க போகிறீங்க. அவரோட பர்த்டேக்கு ஒரு ஸ்பெஷல் கேக் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இது எங்கே வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்கிறேன். அண்டு இப்போ 12 மணி ஆயிடுச்சு. அவரை கூப்பிட்டு கேக் கட் பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டேன். அண்டு அந்த கேக்கை பற்றி சொல்லணுன்னா கேக் நேம் லிட். இதை நம்ம கேண்டிலுக்கு பதிலாக அந்த மேலே இருக்கிற ஷீட்டை வந்து நம்ம பர்ன் பண்ண போகிறோம். அந்த ஷீட் எடிபிள் ஸ்டார்ச்சால் செஞ்சுருக்காங்க. அண்ட் அந்த ஷீட்டில் வந்து உங்களோட கஸ்டமைஸ்டு டெக்ஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்குள்ளே பர்ன் பண்ண முடிச்சதுக்கப்புறம் கஸ்டமைஸ்டு இமேஜும் அதில் வரும். இந்த கஸ்டமைஸ்டு டெக்ஸ்ட் ஒரு லிமிட்குள்ளார இருக்கணும். அண்ட் அந்த கஸ்டமைஸ்டு இமேஜ் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் வரும். நான் என்ன பிரிண்ட் பண்ணியிருக்கேன்னா, ஹாப்பி பர்த்டே மை ஹீரோ, ஒரு நாயகன் உதயமாகிறான், ஊரார்களின் இதயமாகிறான். இந்த லைன்ஸ் வந்து என்ன மீன் பண்ணுதுன்னா, ஒரு ஹீரோ இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு அப்படின்னு. ஸோ நான் வந்து எப்படி அதை மேட்ச் பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய ஹஸ்பண்ட் அன்றைக்கி பிறந்திருக்காரு. ஸோ அவர் ஒரு ஹீரோ அப்படின்றத மாதிரி தான் நான் வந்து அவருக்கு கன்வே பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை வந்து நான் வெற்றிகரமாக பண்ணிவிட்டேன். அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்டு இந்த கேக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1500. அண்டு இது வந்து ஒரு 600 கிராம் நான் ஆர்டர் பண்ணேன். ரொம்ப சின்ன கேக் தான். பட் இருந்தாலுமே வந்துட்டு அவ்வளோவா வந்து அந்த ஃபுட் கலர்ஸ்லாம் ஆட் பண்ணாமல் ஒரு தின் லேயராக தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு நீங்கள் அதை வேணும்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். அண்டு மோரோவர் இவங்களோட டெலிவரி பார்த்திங்கன்னா ஆன் டைமுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுறாங்க. இவங்களோட பிரான்ச் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா சென்னை, பெங்களூர் அண்ட் கொச்சின். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த கேக் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட லிங்க் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்பான்சர்ட் கிடையாது, என்னோடய பர்சனல் யூஸு. யூஸ்வல் கேக்ஸ்லலாம் கேக் மேலே இருக்கிற லேயர் பார்த்திங்கன்னா நிறைய க்ரீம்ஸ் தான் இருக்கும். அண்டு ஃபுட் கலர்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க. பட் இதில் அப்படி கிடையாது. எல்லாமே எடிபிள் அண்டு தின் லேயரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, இந்த கேக்கு கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த கேக்கில் இருக்கிற அந்த இமேஜ் வந்து கொஞ்சம் கலையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கேக் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வைக்க வேணான்னு போட்டிருக்காங்க. கேக் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். அண்ட் இந்த மேலே இருக்கிற லேயரை மட்டும் அந்த கொடுத்துருக்க நைஃபை வச்சு நாங்கள் கட் பண்ணோம். இது வந்து உண்மையான நைஃப் தான். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே ஓவரால் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிவ்யூஸ்மே பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்ல விதமான ரிவ்யூஸை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, கேக் கட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக வச்சுட்டேன். அப்படி வைக்காதீங்க. ஏதாவது பாக்ஸில் வந்து போட்டு நீங்கள் வைங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். மறுபடியும் நீங்கள் அதை யூஸ் பண்ணும்போது வெளியில் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ நாங்கள் கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நாள் பார்த்திங்கன்னா ஒரு ரெசார்ட் புக் பண்ணியிருந்தேன். பெங்களூர் டு கிருஷ்ணகிரியில் இருக்க சூலகிரின்ற பிளேஸில் மனாயா ரெசார்ட் தான் புக் பண்ணியிருக்கேன். ஏன் பெங்களூர்லாம் விட்டுட்டு இங்கே போய் புக் பண்ண அப்படின்னு கேட்பீங்க. ஃபர்ஸ்ட் ரீசன், எனக்கு வந்துட்டு அவுட் ஆஃப் பெங்களூர் ஒரு ட்ரைவ் போன மாதிரி இருக்கணும். ப்ளஸ் நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருக்கணும். அண்டு காஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா 1000 இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்குள்ளார வர மாதிரி இருந்தது இந்த ஒரு ரெசார்ட் தான். எனக்கு வந்துட்டு ஃபுட்டுமே பார்த்திங்கன்னா பெங்களூரில் குஹந்த்ரா ரெசார்ட் போயிருந்தப்போ எனக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் இருக்கிற இந்த ரெசார்ட்டை வந்து நான் புக் பண்ணேன். ரெசார்ட் ஓப்பனிங்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. அதில் பேர்ட்ஸு, ரேபிட்ஸு, டாட்டாய்ஸ் இந்த மாதிரி அனிமல்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து இந்த ஸ்டெப்ஸில் மேலே ஏறி போனோம் அப்படின்னா ஒரு சின்ன ரூம் ஒன்று இருக்கும். அதில் அவுட்டோர் கேம்ஸ்க்கான பேட்ஸ் அண்ட் பால்ஸ்லாம் அதில் வச்சுருப்பாங்க. ஆல்ரெடி ப்ளே கிரவுண்டில் வச்சுருப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுச்சுன்னா அவங்க கிட்டே கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போனீங்கன்னா ஒரு பெரிய ஸ்விம்மிங் பூல், அதில் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் விளையாடுற மாதிரி ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு பக்கத்தில் இன்னொரு ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. அது எதுக்குன்னா இந்த வாட்டர் கேம்ஸ், இந்த சர்க்கிட் வந்து விழுவோம் இல்லையா, அது அங்கே செட்டப் வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் பார்த்தீங்களா. இது வந்து வீக் டேஸ்ன்றதுனால ஆளே இல்லை. வீக்கெண்ட்ஸ்னால் நிறைய ஃபேமிலிஸ் வருவாங்க போல இருக்குது. அன்றைக்கி நாங்கள் தனிக்காட்டு ராஜாவாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அது குவைட் கொஞ்சம் போரிங் தான். பட் நிறைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வரும்பொழுது இன்னும் நல்லா ஜாலியாக இருக்கும். நான் அப்படி தான் அந்த ரிவ்யூ பண்ண வீடியோஸ்லலாம் பார்த்தேன். எல்லோரும் நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, ஒரு குரூப்பாக நீங்கள் போனீங்கன்னா இந்த பெரிய பிளேஸை நீங்கள் நல்லா ஆக்கிபை பண்ணி என்ஜாய் பண்ண முடியும். அண்ட் வீக் டேஸாக இல்லாமல் வீக்கெண்டாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.
ப்ளஸ் ஹாலிடேயில் நிறைய பேர் வருவாங்க போல இருக்குது. எங்களுக்கு வந்த உடனே இந்த வெல்கம் ட்ரிங்க்கை கொடுத்தாங்க. அதை குடிச்சு முடிச்சுட்டு நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் விளையாடிட்டு இருந்தோம். அந்த மீன்வெல்ல நான் உங்களுக்கு வந்துட்டு இந்த டே அவுட் பேக்கேஜோட ப்ரைஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். பெர் ஹெட்டுக்கு வந்து 1000 rupees அண்ட் கிட்டுக்கு வந்து 500. இந்த டே அவுட் பேக்கேஜோட டைமிங் மார்னிங் 10 AM டு ஈவினிங் 4:30. ஆக்சுவலாக 4:30க்கு ரெயின் டான்ஸ் இருக்குது. அதனால மேபி சம்டைம்ஸ் 5 or 5:30க்கு கூட விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்ததும் ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் லன்ச் 1 o'clock to 2:30. ஸோ இதுக்குள்ளார வந்து அங்கே லன்ச் வந்து பஃபேயில் எதிர் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பேராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு மட்டும் தனியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து தனியாக தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க, ஏன்னா நிறைய பேர்லாம் இல்லை. ஸோ அதனால் பஃபே இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க வந்து நீங்கள் நான்வெஜ்ஜா வெஜ்ஜா அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே ஃபுட் ப்ளேஸ் பண்ணுவாங்க போல இருக்குது. அண்ட் இந்த ஸ்விம்மிங் பூல் கொஞ்சம் க்ளீன் பண்ணாமல் இருந்தது, அதனால நாங்கள் அதில் ரைடு எடுக்கல. பட் another swimming pool was good. நல்லாவே க்ளீனாக இருந்தது. இந்த ஸ்விம்மிங் பூல் யூசேஜ் மார்னிங் 9 AM till ஈவினிங் வரைக்கும். அண்ட் நடுவில் லன்ச் டைமை தவிர நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் 4:30க்கு ரெயின் டான்ஸ். இவங்களோட வெப்சைட் செக் பண்ணப்போ இவங்க கிட்ட வந்துட்டு ஸ்கூல் பசங்க கூட டே அவுட்டாக வராங்க போல இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒரு தனி பேக்கேஜ் அண்டு ஈவெண்ட்ஸும் கண்டக்ட் பண்ணலாம் போல இருக்குது. லைக் வெட்டிங்கு, சங்கீத், அதுக்கப்புறம் கார்ப்பரேட் ஈவெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் அலோடுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் டாய்லெட்டில் வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஷவரும் இருக்குது. குளித்து முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு போயிருந்தோம். எங்களுக்கு அன்றைக்கி செஞ்சு வச்சுருந்த டிஷ் வந்து நான் காட்டுறேன். நிறைய பேர் இருந்த பஃபே போல் இருக்குது. கொஞ்சம் பேர் தான் இருந்தோம், அதனால் கொஞ்சம் மெனு தான் வந்து அங்கே வச்சுருந்தாங்க. லைக் சிக்கன் கபாப், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் தயிர், ரசம், சிக்கன் செமி கிரேவி வித் சப்பாத்தி அண்ட் பாயில்டு எக் ஃப்ரை. தென் ஸ்வீட்டுக்கு வந்து கேசரி வச்சுருந்தாங்க. ஸோ இதெல்லாம் தான் அன்றைக்கி மெனுவாக இருந்தது. டேஸ்ட்டு ரொம்ப ஸ்பைஸியாகவும் இல்லை அண்ட் ரொம்ப கம்மியாகவும் இல்லை, மாடரேட்டாக இருந்தது. பசங்களும் நல்லா சாப்பிட்லாம். சாப்பிட்டு முடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெயின் டான்ஸ் கண்டிப்பாக வேணும், அங்கே யாருமே இல்லை, ப்ளஸ் என் ஹஸ்பண்டும் என் பையனும் வரலனா கூட கண்டிப்பாக வந்ததுக்கு இந்த ரெயின் டான்ஸ் ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு சாங்ஸ் போட்டு நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். மோனிகா சாங் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கும் நல்லாவே ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அது முடிச்சுட்டு இண்டோர் கேம்ஸ் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தோம். செஸ்ஸு, இந்த கேரம் போர்டு, பேட்மிண்டன் இதெல்லாம் விளையாடி முடிச்சதும் இந்த சைடில் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி ஹால் இருக்கும், அண்ட் ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா பேங்க்வெட் ஹால் இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அங்கே மேலே ஏறி போய் திரும்பியும் வந்து அவுட்டோர் கேம்ஸ் என்னென்ன இருக்கலாம் அப்படின்னு பார்க்கலான்னு போயிருந்தோம். ஸோ அவுட்டோர் கேம்ஸ்க்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் அவங்க வந்துட்டு ஆன் த ஸ்பாட்டில் வச்சுருக்காங்க. அப்படி எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் அங்கே சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்தது. அதில் ஒன்றுத்துலேயும் ரேயான் எல்லாமே ட்ரை பண்ண சொல்லிட்டு இருந்தேன். அவனுமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணான். நிறைய பசங்க இருந்தாங்கன்னா இன்னும் கூட நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ ஒரு நல்ல ஸ்பேசஸான ஒரு ரெசார்ட் தான். இந்த பார்க்கோட லெஃப்ட் சைடில் தான் அவங்களோட காட்டேஜ் இருக்குது. அவங்களோட காட்டேஜையும் நீங்கள் வேணும்னா புக் பண்ணி ஸ்டே பண்ணிக்கலாம். அண்ட் அதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட வெப்சைட்டை நான் பின் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பட் நான் அதை ட்ரை பண்ணல, இருந்தாலும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். ஐ ஹாவ் நோ ஐடியா ஆன் த ஸ்டே. ஸோ டே அவுட் மட்டும்தான் நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அவுட்டோர் கேம்ஸில் கிரிக்கெட்டு, பேட்மிண்டன்லாம் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருந்தோம். அப்போது அந்த ஸ்பாட்கே வந்து டீ அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ரொவைட் பண்ணாங்க. அண்டு இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஏரியா, அங்கே வந்துட்டு ஏதோ ஈவெண்ட்கான பிளேஸாக என்னன்னு தெரியல. பட் அந்த இடத்துல வாத்து, அதுக்கப்புறம் வான்கோழிலாம் இருந்தது. அதில் ஒரு வான்கோழி ரேயனை அட்டாக் பண்ண வந்துச்சு. அது எதுக்கு அட்டாக் பண்ண வந்துச்சு என்னன்னே தெரியல. பட் அது அவனை பார்த்தாலே வந்து ட்ரிகர் ஆகிட்டு வந்து கூடவே சுற்றிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ பார்ப்பீங்க எந்த அளவுக்கு அவனை துரத்தி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சுன்னு. அப்போ என்னோடய ஹஸ்பண்ட் என்னையை தாண்டி அவனை தொடு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நின்னார். உடனே போயிடுச்சு. அண்ட் இது வந்து ரோப்பிங் ஆக்டிவிட்டி. இது வந்து ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்தது. ஸோ அதனால் அப்போதைக்கு ஓப்பன் பண்ணல. அண்ட் அது பக்கத்துலேயே ஃபுட்பால் கிரவுண்டும் இருக்குது, பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட். ஆக்சுவலாக இந்த ரெசார்ட் பெரிய ரெசார்ட் தான்.
குரூப்பாக வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். அண்டு 5 o'clock ஆனதுனால நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஈவினிங் சன்செட்டோட அந்த பைக் ரைட் நல்லாவே இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.